அவங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது ஜீவன ஸ்தானம். இந்த ஜீவனாதிபதியான 10ஆம் இடம் அதிபதி பலன் பெற்று பகை வீட்டிற்கு செல்லாமல், நீசக்கிரகங்கள் பார்வை இல்லாமல் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள் தனிமுறையில் தொழில் அமைத்து அந்த தொழிலில் செல்வ மகனாக வாழ முடியும். 10ஆம் இடத்துக்காரன் செவ்வாயாக இருந்தால் இடங்கள் வாங்கி விற்பனை, கான்ட்ராக்டு, அது இட சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் சூரியனாக இருந்தால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில், ஓட்டல் சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் புதனாக இருந்தால் நிறுவை சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் குருவாக இருந்தால் தங்கம் சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் சுக்கிரனாக இருந்தால் கலைத்தொழில், அந்த சினிமா கலைத்துறையில் அவன் கலைமகனாக வளர்ந்து செல்வ மகனாக சிறந்து விளங்குவான். 10ஆம் இடத்துக்காரன் ராகுவாக இருந்தால் வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுவான். 10ஆம் இடத்துக்காரன் குருவாக கேதுவாக இருந்தால் ஆன்மீகத்தில் இறைவனுக்கு பணிவிடை பண்ணி இறைவனை பற்றி பேசி அதன் மூலியமாக அவனுக்கு செல்வாக்கு வரும். அப்படி 10ஆம் இடத்துக்காரன் யாரோ அந்த கிரகத்தை பார்த்து அவன் எந்த வீட்டில் 10ஆம் இடத்துக்காரன் 6ல் அமர்ந்தால் நிரந்தரமான தொழில் இருக்காது. 6ஆம் இடம் என்பது வில்லங்கம், கடன் வாங்கிடுவான். 10ஆம் இடத்துக்காரன் 8ல் அமர்ந்தால் அவன் அவமானப்பட்டு விடுவான். அப்படி 10ஆம் இடத்துக்காரன் எந்த வீட்டில் இருக்கான் என்பதை யோசனை பண்ணி ஜாதகத்தை ஒரு மட்டம் 2 மட்டம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் முடிவெடுத்தால் தொழில் ஒரு மனிதனுக்கு கெட்டே போகாது என்பது உறுதியான ஒரு திண்ணம்.